அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே ஒரு வார்த்தை, ஏற்கனவே நான் இதை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே அந்த வார்த்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னவென்றால், விடாய்த்து போய் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைத்தால் அவனுடைய விடாய்த்து போகுதல் மாறும். அல்லேலூயா. உலகத்துல நிறைய ஆலோசனை இருக்கு. இந்த செய்தி அடுத்த வாரம், இப்ப எழுதிடாதீங்க. இந்த ஆலோசனை என்பது உலகத்துல நிறைய ஆலோசனை உண்டு. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை உண்டு. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை நம்முடைய விடாய்த்து போன வாழ்க்கையை மாற்றி நம்மை செழிப்பாய் மாற்றும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாள்ல நான் ஆண்டவர் என்னோட ட்ராக்கை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பேசும்படி ஆண்டவரின் உள்ளத்தை உணர்த்தினபடியினால் அதை இந்த நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரடியாக நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், விடாய்த்து போகாதே, உனக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விடாய்த்து போகாதே, உனக்கு ஜெயம் உண்டு. சத்தமா சொல்லுங்களேன், விடாய்த்து போகாதே, உனக்கு ஜெயம் உண்டு. சொல்லுங்க ஒரு விசை கூட, விடாய்த்து போகாதீங்க, நமக்கு கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை மனப்பாடமா சொல்லுங்க. இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதத்துல இந்த விடாய்த்து போன அனுபவத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களா? சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணுங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்வை நிரம்பி வழிகிற செய்கிற வாழ்வாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம அநேக செய்திகளை இந்த 2-3 வாரம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எழுதி கொண்டு வசனத்தை கேட்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க வீட்டில் போனாலும் அந்த வார்த்தையை கேட்டு அந்த செய்தியை மறுபடியும் சொல்லி அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கிருபை தருவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த காலவேளையில விசுவாசிக்கிறீங்க, விடாய்த்து போகாமல் இருக்கிறவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார்? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு மனிதர்கள் மூலமாக, மனிதர்களுடைய வார்த்தைகள் மூலமாக, பிசாசின் மூலமாக ஏதோ ஒரு சோர்வு நம்முடைய இருதயத்திற்கு நேராய் வரும் பொழுது ஒன்றை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நினைவு கூற வேண்டும். அந்த சோர்வுகள் முதலில் உங்களை அட்டாக் பண்றதை விட முதலில் அது தாக்குவது எதை என்றால் உங்களுடைய ஆவியை அது தாக்குகிறது. எதை தாக்குகிறது? உங்களுடைய ஆவியை தாக்குகிறது. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, மனுஷனுடைய ஆவிதான், மனுஷனுடைய ஆவி அவனை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆவி? முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நான் விசுவாசத்தோடு சொல்றேன், நம்முடைய ஆவி எப்பொழுதுமே பலனுள்ளதாய் மாற்றப்படணும். அல்லேலூயா. ஒருவேளை சரீரம் பலவீனம் உள்ளதா இருக்கலாம், சரீரம் சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவி எப்பொழுதுமே உற்சாகம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொல்றேன், உங்களுடைய ஸ்பிரிட் எப்பொழுதுமே அவேர்னஸா இருக்கணும். அல்லேலூயா. அவேர்னஸ் என்கிற வார்த்தையை நீங்க எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நம்முடைய ஊர்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாங்க ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துறோம். அதே போல நம்முடைய ஆவி எப்பொழுதுமே விழித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை விடாய்த்து போகிற சூழ்நிலை வந்தாலும் மறுபடியும் நாம் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்தது. அந்த வார்த்தையை நான் இப்பொழுது முழுது சொல்லல. பவுலுடைய வாழ்விலே ஒரு சோர்வு வந்த பொழுது அவன் ஒரு தேசத்திற்குள்ளே வந்து நிற்கிறான். அந்த தேசத்துல பயங்கர போராட்டம். உடனே பவுலுக்கு ஏன் இந்த போராட்டம் இந்த தேசத்தில் இருக்கிறது? அவன் வந்த தேசம் கொரிந்து பட்டணம். இந்த பட்டணத்தில் ஏனையா இப்படி இருக்கிறது என்று பவுல் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராக்காலத்தில் கர்த்தருடைய தரிசனம் பவுலுக்கு நேராய் வந்து பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ மௌனமா இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவரும் தீங்கு செய்ய உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா.
பவுலுடைய ஆவி சோர்ந்து போனதா இருந்தது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அவனை பலப்படுத்தினது. இந்த வாரத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை பலப்படுத்தினது? சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் பஸ்ல போகும் பொழுது திடீர்னு பார்த்தேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு ஒரு வசனம் என்ன பேசினது. அல்லேலூயா. அப்படி பேசியிருக்கா? திடீர்னு பார்த்தா காருக்கு பின்னாடி என்ன போட்டிருக்கோம்? வசனம். சரி, அது பேசினாலும் நீங்க டெய்லி பைபிள் வாசித்தாதான் இன்னும் அந்த வார்த்தை உங்களோட பேசும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நான் நேரடியாய் நேரம் இல்லாததுனால நேரடியாய் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்தது ஒரு பெரிய நோக்கத்திற்காக. அல்லேலூயா. அந்த நோக்கம் எந்த நோக்கம் என்றால் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தார். அவர்களோடு பேசிக்கொண்டே வந்தார். கடைசி வரைக்கும் அந்த தேசத்தை நெருங்குவதற்கு ஆவியானவர் அவர்களோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் சில வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்காக உங்களோடு பேசின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை சுதந்தரிக்கிற வரைக்கும் உங்களோடு இருந்தவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சில காரியத்தை டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. டேஸ்ட் பண்றது இல்ல, அதை சுதந்தரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க டேஸ்ட் பண்றது இல்ல, நீங்க அதை சுதந்தரிக்க போறீங்க. சொன்னா அப்படியே நடக்கும், சொல்லாட்டினா ஒண்ணும் நடக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டேஸ்ட் மட்டும் பண்றது இல்ல, நீங்க அதை சுதந்தரிப்பீங்க. அல்லேலூயா. அந்த 40 வருடமும் பல சூழ்நிலைகளின் வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த நேரத்துல நல்ல முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க. இதுவரைக்கும் கேட்ட வாக்குத்தத்தம், இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், இதுவரைக்கும் என்னோடு அந்த வார்த்தை இருந்த வாக்குத்தத்தம், இப்பொழுது அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு அருகிலே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைனா, நீங்க சில வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாததற்கு காரணம் அதன் அருகில இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய மாம்சத்தினால கர்த்தரை நீங்க உண்மையாய் தேடாததுனால அந்த வாக்குத்தத்தத்தை முழுவதும் உங்களால் சுதந்தரிக்க முடியல. டேஸ்ட் மட்டும் பண்றீங்க. அல்லேலூயா. நான் பிற்பாடு உங்களுக்கு அதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் டேஸ்ட் பண்ற, வெறும் ருசி பார்க்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. அந்த இடத்திற்கு நேராய் நாம் சுதந்தரிக்கிறவர்களாய் மாறும்படி கர்த்தர் கிருபையாய் இறங்க வல்லவராக இருக்கிறார். நான் இப்படி சொல்றேன், எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் வானத்தை பார்த்தேன், கர்த்தர் எனக்கு மன்னாவை தந்தார். அல்லேலூயா. எதை பார்த்தேன்? நீங்க இப்ப வானத்தை பார்க்காதீங்க, மன்னா வராது. அல்லேலூயா. கீழே பார்த்தா மன்னா வரும். எதை பார்க்கணும்? இதை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் வானத்தை பார்த்தேன், தினந்தோறும் எனக்கு மன்னா கிடைச்சது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஆனால் எப்பொழுது, இந்த சத்தியத்தை கவனிக்கணும், எப்பொழுது நான் இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நேராய் நான் அப்படியே நடக்கிறேனோ, இப்ப என்ன நடக்கும் என்றால் என் தேசமே வாக்குத்தத்தமாய் மாறுகிறது. புரிஞ்சவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு லெவலை விட நீங்க இருக்கிற இடமே வாக்குத்தத்தமாய் மாற கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஏன் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள்ள நுழைஞ்ச உடனே, நுழைந்த மாத்திரத்தில் எனக்குரிய மன்னா ஸ்டாப் ஆயிரும். எனக்குரிய மன்னா ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா. சில நேரத்தில் மன்னா ஸ்டாப் ஆகுறது எதற்கு தெரியுமா? என்னிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னா ஸ்டாப் ஆகிறது நல்லது தான். சில நேரத்தில் நம்மை விட்டு சில பேர் பிரிந்து போகிறது நல்லதுதான். ஏன்னா நம்முடைய ஓட்டத்துக்கு அவங்க நிற்க மாட்டாங்க. சில நேரத்தில் நீங்க எதிர்பார்த்த மன்னா கிடைக்காம இருப்பது நல்லதுதான். ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்தையே மன்னாவாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இருக்கிற இடத்தையே வாக்குத்தத்த தேசமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் மோசே என்ன செய்தார் என்றால், அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு பிற்பாடு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். மோசே என்ன செய்தார் என்றால், அந்த கானான் தேசத்துக்கு கிட்ட வந்த உடனே எத்தனை பேரை வேவு பார்க்க அனுப்பினார் என்றால் 12 பேரை அனுப்பினார். அல்லேலூயா. இது மோசேயை தெரிந்து கொண்ட நபர்கள். அதில் 2 நபர்களுடைய பெயர் நமக்கு தெளிவாய் தெரியும். அவருடைய பெயர் என்ன? யோசுவா, காலேப். அல்லேலூயா.
எல்லோரும் போனார்கள். மோசே சொல்லும் பொழுது சொன்னார், நீங்க போகும் பொழுது அந்த தேசத்திற்குள் எப்பொழுது நுழைகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அறிய வேண்டியது என்ன, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அது அரணிப்பானதா, அவர்கள் பலமுள்ளவர்களா இருக்கிறார்களா, அவர்கள் பலவீனமா இருக்கிறார்களா, அவர்களுடைய கனிகள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. வசனத்தை நல்ல படித்தவர்களுக்கு தெரியும், அவர்கள் உள்ளே போய் வெளியே வரும் பொழுது 40 நாள் ஆனது. அல்லேலூயா. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க சில இடத்தை போய் ருசி பார்த்துட்டு வருகிற கூட்டம் அல்ல, அதை சுதந்தரிக்க தான் கர்த்தர் ஏற்கனவே உங்களை அனுப்பி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில ஜெபத்திற்கு கர்த்தர் ஏன் பதில் கொடுத்த மாதிரி இருக்குன்னா, நீங்க அதற்குள் நுழையணும், அதை சுதந்தரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் அவங்க போய் திரும்பி வரும் பொழுது வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு மிகப்பெரிய கனியை, ஒரு திராட்சை பழமே எப்படி இருந்ததா 2 பேர் தூக்கி கொண்டு வருகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு திராட்சை கொலையை அவர்கள் தூக்கி கொண்டு வந்த உடனே மோசேயை பார்த்தும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தும் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதை வாசிக்கலாம். அதிலிருந்து நம்ம சில காரியத்தை படிக்க போகிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை எல்லாரும் கவனிங்க, எதை கொடுத்தார்கள்? தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது என்ன தேசம் தான்? 2 காரியத்தை தான் அவர்கள் உண்மையா சொன்னாங்க. என்ன காரியத்தை சொன்னாங்க? நீங்க போய் எங்களை அனுப்பிட்டு வந்த தேசம் என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, நம்முடைய தேவன் உண்மையா வாக்குத்தத்தம் பண்ணார்னா அது அப்படியே இருக்கிறதாகவே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் 40 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன அதே வாக்குத்தத்தம் இப்போ என் கண்களால கண்டுவிட்டேன். இப்போ என் கண்களால கண்டதை நான் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்புகிறார். ஆனா ஒன்று மட்டும் நல்ல விளங்கி கொள்ளுங்க, நான் எப்பொழுது உள்ளே போகிறேனோ என்னை விடாய்த்து போக செய்கிற சில அமலேக்கியர்கள் உள்ளே இருக்கிறார்கள். என்னை விடாய்த்து போக செய்கிற சில ஏத்தியர்கள் உள்ளே இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன உள்ள கொண்டு போனது ஒரு நோக்கத்திற்காக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கேடிசி நகருக்கு கர்த்தர் கொண்டு வந்தது ஒரு நோக்கத்திற்காக. உங்களை இந்த குடும்பத்தோடு இணைத்தது ஒரு நோக்கத்திற்காக. சில பேர் சொல்லுவாங்க, சொல்லியிருப்பீங்க நான் நினைக்கிறேன், ஏன் தான் இந்த குடும்பத்துல பிறந்தோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? பக்கத்துல பாருங்களேன், அந்த குடும்பத்துல பிறந்தா எப்படி இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் நீங்க யோசிக்க வேண்டாம். நாம பிறந்ததே ஒரு பெரிய நோக்கம். அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், நல்ல வேளைக்கு நார்த் கொரியா போன்ற இடத்துல நம்ம என்ன செய்யல, பிறக்கல. கர்த்தர் இந்தியாவில் நம்மை பிறக்க வைத்து நமக்கு பலனை கொடுத்து ஜீவனை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலில் போயிட்டு வந்தவர்கள் 2 காரியத்தை உண்மையா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 2வது அவர்கள் சொன்னார்கள், அந்த தேசத்தினுடைய இது அதனுடைய கனி. இது 2ம் தான் உண்மை. மத்த எல்லாமே இருந்தார்கள் எல்லாரும். ஆனால் அவர்கள் பேசுறது என்ன தெரியுமா? 5 ரூபாய்க்கு பேச சொன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், 5 ரூபாய்க்கு பேச சொன்னா எத்தனை ரூபாய்க்கு பேசுவாங்க? ஏங்க சொல்லுங்களேன். 50 ரூபாய்க்கா? ஆமா, சில பேர் 500 ரூபான்னு சொல்றீங்க நினைக்கிறேன். 5 ரூபாய்க்கு பேச சொன்னா நீ எவ்வளவு பேசுற? 50 ரூபாய்க்கு பேசுற மாதிரி 2 தான் உண்மை. மற்ற எல்லாமே எப்படி தெரியுமா சொல்றாங்க? ரொம்ப நான் அந்த வசனத்தை நேற்றுக்கு படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இந்த எதிரிகள் எங்கே இருக்கிறான் என்பதை ரொம்ப தெளிவாய் சொல்றாங்க. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை அவர்களால் அறிய முடியல. அல்லேலூயா. இது காலையில சொல்லியிருக்க வேண்டாம் நினைக்கிறேன். அந்த கீழே உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, எல்லாரும் படிச்சு பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். கீழே வாசித்து பார்த்துட்டு 31வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் யாரு சொன்னா, நம்மை பார்க்கிலும் யாரா? விடாய்த்து போனவனுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. விடாய்த்து போனவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவர்கள் என்னை விட பலசாலிகள். அந்த பிரச்சனை என்னை விட
பெருசு. சிஸ்டர் அப்படிலாம் ஊழியம் செய்ய முடியாது, வேண்டாம், அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, நம்மளை சுற்றுவான், அப்படி சொல்லாதீங்க. அதை நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்முடைய பார்வை அல்ல, அவருடைய பார்வை அவர் நமக்கு கொடுக்கிறார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. அதை அவனோடு கூட போய் வந்த மனிதர்களோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அடுத்த வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை இது பட்சிக்கிற. பொய்யான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், ஒரு நாளும் எக்ஸாஜரேட் பண்ணாதீங்க. நீங்க பார்த்ததை உண்மை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம் என்கிட்ட, பாஸ்டர் உங்க பார்த்தது உண்மை தானே? அவங்க பார்த்தது உண்மைதான், ஆனா எதையுமே ஆவியில பார்க்கல. அல்லேலூயா. வர மாட்டுங்க சிஸ்டர், அவங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா எதையும் எதுல பார்க்கல தெரியுமா? ஆவியில பார்க்கல. ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு இந்த கடைசி காலகட்டத்துல உலகம் எதை நம்புதுன்னா, எந்த கூட்டம் அதிகமா சொல்லுதோ அதை தான் உலகம் நம்புதான், நம்பலையா? அல்லேலூயா. சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த சேனல் பொய்ய பேசுதோ அந்த சேனல் தான் 10,000 பேர் பார்ப்பாங்க. அல்லேலூயா. உண்மையை பேசுறவனை ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகிட மாட்டாங்க. இன்னொன்னு கூடுதலா சொல்றேன், எந்த வீடியோ பொய்யா இருக்குதோ அந்த வீடியோ மில்லியன் வியூஸ் போயிடும். அல்லேலூயா. வர மாட்டுங்க. எந்த வீடியோ மோசமானதா இருக்கோ அது மில்லியன் வியூஸ் போயிடும். நான் அந்த வார்த்தை படிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, 12 பேர்ல 10 பேர் சொன்னதை எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களே, ஆனா அந்த 2 பேர் சொல்றாங்க, நாம் இருக்கிற தேசம் நிச்சயமா இந்த தேசத்தை நம்மால் பிடித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஏனென்றால் கூட இருந்த 10 பேர் விடாய்த்து போனவர்கள் 2 பேரும் ஆவியினால் நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு இடைப்படுகிற ஒரு காரியம், நீ வாக்குத்தத்தத்திற்கு கிட்டே இருக்கிறாய், இப்போ நீ விடாய்த்து போக கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்களோடு பெரிய எதிரி இருந்தாலும் அதை அழிக்கும்படியான ஒரு பலனை ஆவியானவர் நம்மையில் வைத்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கீங்களே? எல்லாரும் நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க அந்த எதிரிகள் உங்களுக்கு தான் பெருசு, உங்களோடு கூட இருக்கிறவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவர்களை விட நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நம்முடைய கண்களால காணணும். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருந்தேன். இங்கே இவர்களுக்கு இங்கதான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர்கள் வரும் வழியிலேயே அவர்களுடைய பார்வை எல்லாம் மாம்சமா இருந்ததுனாலதான் வாக்குத்தத்த தேசத்திலும் அவர்களால் ஆவிக்குரிய பார்வை பார்க்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் பெரியவர். அங்கே இருக்கிற நிலைமை என்னன்னா, நல்லா கவனிக்கணும், ரியாலிட்டி, உண்மை, ஃபேக்சுவல் என்ன தெரியுமா? பெரிய பெரிய எதிரிகள் இருக்காங்க, ஆனா அதை விட ஆவிக்குரிய மண்டலம் என்ன தெரியுமா? அதை நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கு, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவர்கள் சொல்லுகிறபடி இல்லை, நீங்க வித்தியாசமாய் சொல்லணும், இதை நம்மால் பிடிக்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்தை நம்மால் சுதந்தரிக்கலாம், இந்த பிரச்சனையை நம்மால் எளிதாய் மேற்கொள்ளலாம் என்று நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஆனா 10 பேர் சொல்றதை எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, 2 பேர் சொல்றத சொல்லுங்களேன், சொல்லவே மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு நபரை குறித்து ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட வந்து பேசினாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நம்பிடுவீங்க. இன்னொரு 2 பேர் அந்த நபரை குறித்து உண்மையை சொன்னாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நம்ப மாட்டோம். இன்னைக்கு காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஒன்னு சொல்லட்டுமா? யாரும் யாரை குறித்து உங்ககிட்ட பேசினாலும் நீங்க முதல்ல கர்த்தர் சமூகத்தில் வந்து உண்மையை அறிந்து கொள்ற வரைக்கும் அமைதியா நம்ம இருந்தால் நல்லது. சத்தமா ஒரு அல்லேலூயா வரவே மாட்டுங்க. ஏன்னா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? மெஜாரிட்டி தான் பிரச்சனை. அல்லேலூயா. எங்க அதிகமா எண்ணிக்கை இருக்குதோ அவங்க சொல்றதுதான் கேட்கிறாங்க. இவங்க சொல்றத துர்ச்செய்தி சுலபமாய் பரவி விடுகிறது, நற்செய்தி கீழே விழுந்து விடுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் விரும்புகிறார், விடாய்த்து போனவர்கள் அல்ல, நாம் சேர்ந்து கர்த்தருக்காய் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மை சம்பூர்ணமான வாக்குத்தத்த தேசத்திற்குள் நம்மை கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துர்ச்செய்தி பரப்பினவர்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? இதை கேட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் சில காரியத்தை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது இந்த வார்த்தை கேட்ட
அங்க இருந்தவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? முதல் வசனம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது சபையார் சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். புலம்பினார்கள். நான் நிதானமா சொல்லட்டுமா? எந்த ஜனம் விடாய்த்து போயிருக்கிறதோ அந்த ஜனம் புலம்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஒரு சைன், ஒரு அடையாளத்தை சொல்லட்டுமா? விடாய்த்து போனவன் புலம்பிட்டே இருப்பான். சில பேர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதை குறித்து புலம்புவாங்க தெரியுமா? இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, வீட்டில் எல்லாமே கடனாக இருக்கு, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஒன்று சொல்கிறேன், புலம்புகிறதை நிறுத்துங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறவனுடைய ஆத்துமாதான் களிப்புள்ளதாய் காணப்படும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது அவர்கள் புலம்பினார்கள். அடுத்தது என்னது? ஜனங்கள் ராம் முழுவதும் என்ன செஞ்சாங்களா? அழுது கொண்டு எதுக்கு அழுதாங்க தெரியுமா? தேசத்தின் எழுப்புதலுக்காக அழுதாங்க. ஐயா சொல்லுங்க, எதுக்கு அழுதாங்க? துர்ச்செய்தியை கேட்டு அழுதாங்க. நாம அதற்கு அழ வேண்டாம். தேசத்தின் எழுப்புதலுக்காக பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம அழணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீணா அழாதீங்க, வீணா உங்க டேமை திறக்காதீங்க. அல்லேலூயா. அந்த தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து வைங்க. அல்லேலூயா. அந்த கண்ணீர் எதற்கு அழணும் தெரியுமா? வீணான காரியத்துக்கு அழக்கூடாது. அவருடைய வார்த்தைக்காக, எழுப்புதலுக்காக நம்ம அழணும். அடுத்தது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஒன்னு சொல்றேன், இவங்க யாருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க? ஒரு நாள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், கர்த்தர் அனுப்பின மேய்ப்பனுக்கு விரோதமாய் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுப்பு வரவே கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம். முறுமுறுப்பு விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு ஒரு அடையாளம். விடாய்த்து போனவன் முறுமுறுப்பான். இவர்கள் முறுமுறுத்தார்கள். அடுத்தது என்னது? சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் என்ன இருக்கும்? நலமா இருக்கும். இப்ப அடுத்தது இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? நான் போன வாரமே என் வாழ்க்கை மடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அபிஷேகம் பெற்று இருக்கலாம், நம்ம பெரிய அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கலாம். வாயில மட்டும் நான் மடிஞ்சு போயிருவேன், செத்து போயிருவேன் வந்துட்டு நான் உண்மையிலே சொல்றேன், பிசாசு உள்ள வந்துருவான். இது அல்லேலூயா வரான்னு தெரியும். அல்லேலூயா. எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்குங்க போல. நான் இந்த 2 பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வந்து என்ன செஞ்சிருவேன்? அப்படியே அம்மா அப்படியே மடிஞ்சு போய் நீங்க எங்க போறீங்க? அல்லது அந்த ஐயா சொல்லிட்டு எங்க போறீங்க? இல்ல, எங்க போவீங்க? கீழே தான் போவோம், மேலே போக மாட்டோம். அல்லேலூயா. நாம கர்த்தர்கிட்ட சொல்லணும், இந்த சூழ்நிலைகளின் மத்தியில எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. நான் சொல்றேன் கவனிங்க. இந்த எகிப்து தேசம் முதல் இந்த கானான் வரைக்கும் என்னை அழைத்து கொண்டு போக கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் என்றால், ஒரு அடி எடுத்து வைத்தும் உள்ளே சோந்தரிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நடந்து வந்த பாதைகளை நினைங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டேன், அறிவிக்கப்பட்டேன், அந்த வார்த்தையை பிலீவ் பண்ண, இப்போ அந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்க போறேன்னா ஏத்தியரை முறியடிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அப்ப என் ஆத்துமா விழிப்புள்ளதாய் அபிஷேகம் உள்ளதாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் மடிஞ்சு போக அழைக்கப்படல, நான் உம்முடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சத்தமா இவர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே? ஒன்னு சொல்லட்டுமா? இந்த காலத்திற்கு என்று கர்த்தர் எஸ்தர்களாய் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சகோதரருக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த காலத்துல நீங்க பயன்படும்படி மொர்தெக்காயை கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பாருங்க. நாம ஜெபம் பண்ணால் தேசத்தை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அதுக்காக அந்த ஜீவனை தந்திருக்கிறார். நேற்றைய தினத்துல 2 நாளைக்கு முன்னாடி சபையில வார்த்தை சொல்லும் பொழுது சொன்னேன், நாம் உலகத்திற்கு வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கணும், நாம் ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறவர்களாய் மாறணும். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அடுத்தது இவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாக முடிக்கும் கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் கர்த்தர் ஏற்படுத்தின தலைவனை மாத்திரம்தான் பின்பற்றணும். அவர்களுக்கென்று ஒரு தலைவனை பின்பற்றினால் பாவம். அல்லேலூயா. நான் எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்துவேன், நான் ஓட்டு போடுவேன், நான் இவரை ஏற்படுத்துவேன், எங்களுக்கு பிடிச்சவங்களை நாங்க ஏற்படுத்துவோம், சாபம் வந்துரும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் சொன்ன வார்த்தையில் அவர் பிரியப்படவில்லை. கீழே பார்த்தீங்கன்னா இயேசு கோபம் அடைந்தார், கர்த்தர் கோபம் அடைந்தார். அல்லேலூயா. என கர்த்தர் ஏற்படுத்தினது யாரை தெரியுமா? மோசேயை கர்த்தர் ஒரு தலைவனாய் ஏற்படுத்தினார்.
நல்ல ஒரு அல்லேலூயா வரவே மாட்டுங்க. அவரை ஏற்படுத்தி இந்த இடத்துல வந்து நான் ஒரு தலைவனை ஏற்படுத்த போறேன். எனக்கென்று ஒரு தலைவன், நல்ல கவனிக்குது, ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன். எனக்கென்று ஒரு தலைவரை நான் ஏற்படுத்தி நான் அவர் பின்னாடி போகிறது இல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த குடையின் கீழ் நான் இருக்கணும். நல்ல ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு ஒரு கவரிங் இருக்கணும். அந்த கவரிங் என்னன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை என்கிற கவரிங். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள். அல்லேலூயா வரமாட்டுங்க. சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய ஆலோசனையும் வேணும், ஊழியக்காரருடைய ஆலோசனையும் வேணும். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஒரு ஆலோசகர் கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. இந்த ஆலோசனை இதை செய்யலாமா வேண்டாமா? சில குடும்பங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க சில காரியத்தை ஊழியக்காரர்களிடத்தில் கேட்டு செய்வார்கள். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை செய்யட்டுமா, இதை நாங்க பண்ணட்டுமா, இதை நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்கிறவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தான் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆனால் இங்க நடந்தது என்னன்னா, எல்லோரும் முறுமுறுத்தார்கள். இப்ப நான் முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியம் விரைவாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கை விடாய்த்து போனதற்கான முதல் அறிகுறி என்னவென்றால், முதல் காரியம், இவர்கள் பின்வாங்கின கூட்டமாய் இருந்தார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை யாராவது வாசிங்க. என்னாகமம் 14:43. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். அமலேக்கியர்களும் கானானியர்களும் உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். கர்த்தரை விட்டு எல்லாரும் கவனிக்க, நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். சபை மக்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நீங்க விடாய்த்து போகிறதன அறிகுறி என்னவென்றால் பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்வாங்காதீங்க. பின்வாங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? பேக் ஸ்லைடிங். பேக் ஸ்லைடிங்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறாம இப்படியே தேஞ்சி பின்னாடியே போறது. இந்த பின்வாங்குதல் சபைக்குள்ள இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பின்மாற்றம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் தாழ்மையா அன்போடு சொல்றேன், நமக்குள்ள ஒரு கால பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. ஒருவேளை விடாய்த்து போகிற சூழ்நிலை வந்தாலும் தண்ணியை குடிச்சாவது முன்னாடி போயிடணும். கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டா அவனோடு கர்த்தர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டவன் எவனும் என்ன செய்யக்கூடாதா? திரும்பி பார்க்க கூடாது. ஒரு பாடல் உண்டு, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடிட்டே திரும்பி பார்த்துருவாங்க. அல்லேலூயா. நமக்கு பாட்டு நல்லா பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், எதை செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வரி உண்டு, அது ரொம்ப அழகா இருக்கும். உலகமே பின்னால் சிலுவையே முன்னால். எத்தனை பேர் உண்மையா அப்படி பாடுறீங்க? சில பேருடைய வாழ்க்கையில் உள்ளத்துல தெரியும், உலகம் முன்னால் சிலுவை பின்னால் இருக்கு. இன்னைக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சில வசனத்தை காண்பிக்கிறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நான் நினைக்கிறேன் தாவீது சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை. வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. சபை மக்கள் நல்ல கவனமாய் கவனிங்க. அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை எப்படி கைவிடுவாரா? என்றைக்கும் கைவிடுவார் என்று தாவீது சாலமோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடுவேன். கர்த்தரை தேடுகிறவன் முன்னோக்கி நடப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலும் பின்வாங்கிறாதீங்க. காலேப்ப மாதிரி யோசுவா மாதிரி நீங்க சொல்லணும். 10 பேர் நல்ல எல்லாரும் கவனிங்க, என்ன கவனிங்க. உங்க கூட்டம் மெஜாரிட்டி கூட்டம் ஜீவனற்ற காரியத்தை பேசினாலும் 2 பேர் இருந்தாலும் சொல்லணும், கர்த்தர் செய்வார். அவங்க ஜீவனற்றதை பேசுவாங்க. நீங்க ஜீவன் உள்ளதை உண்மையா சத்தமா சொல்லுங்க.
அல்லேலூயா. ஏன்னா ஒண்ணு நடக்கும், இன்னைக்கு அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும், ஒரு நாள் வரும் நீங்க உள்ள போய் சோதரிக்கு போயிருவீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின் வாங்கிறாதீங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் யாரோடு இடைப்படுகிறான்னு விசுவாசிக்கிறேன். உங்க விசுவாச ஓட்டத்தை விட்டு பின் வாங்கி போயிடாதீங்க. அல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் இதோட முடியட்டும், நான் இப்படியே வாழ்ந்துடுறேன், இனிமே இந்த ஊழியத்தை நான் செய்ய போறது இல்ல, இனி அப்படியே நான் தளர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு ஒரு காலம் உங்க வாழ்க்கையில பின் வாங்கிறாதீங்க. பின் வாங்குதல் என்பது சுயத்திற்கு இடம் கொடுக்கிற அடையாளம், அது பின்மாற்றத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், விடாய்த்து போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது தண்ணியை குடிச்சாவது முன்னோக்கி நடந்து போயிருங்க. அல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, சில வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. ஏசாயா 63:10 வீட்டில் போய் படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். எபிரேயர் 10, 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல கவனிக்கணும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அவன் மேல் என் ஆத்துமா என்ன செய்யாது? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இன்னைக்கு எச்சரிக்கையா ஒன்று சொல்றேன், அந்த இடத்திலே பின்வாங்கி போகாத 2 பேர் யாருன்னா யோசுவா காலை மட்டும்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே யார் பிழைப்பா? நீங்க சொல்லணும், நான் விசுவாசி, கர்த்தர் என்ன கொண்டு போய் விடுவார், இந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் முன்னாடி போறேன். இதை சொல்லும் பொழுது எனக்கு பைபிள்ல ஒரு சத்தியம் ஞாபகம் வருது. எஸ்தர் மொர்தெக்காய்ட்ட சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவை சந்திச்சா இந்த 30 நாளைக்குள்ள ராஜாவை சந்திச்சா ராஜா என்ன செஞ்சிருவாரு? செங்கோல் நீட்டப்படலைன்னா என்ன என்ன செஞ்சிருவார்? கொன்று போட்டு விடுவாரேன்னு சொல்லும் பொழுது மொர்தெக்காவின் இடத்தில் மொர்தெக்காய் எஸ்தர் இடத்தில் சொன்னார், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். நல்லா கவனிக்கணும், எழுப்புதல் நிச்சயமாய் நாம ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ கர்த்தர் நினைச்சா எழுப்புதல் எப்படியும் வரும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் விரும்புகிறார் அந்த எழுப்புதல் நம் மூலமாய் வரும்படியாக. அல்லேலூயா. இதை கேட்ட உடனே தான் எஸ்தர் சொல்றா, நான் செத்தாலும், எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் இது வேற, இது அதோட கம்பேர் பண்ணிடாதீங்க. நான் செத்தாலும் சாகிறேன்னா விசுவாசத்தோடு சொல்றான். ஒருவேளை ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் ராஜா முன்னாடி போறேன். ஏனென்றால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு ஆமான் உயர்ந்த மாதிரி இருக்கும், நிச்சயமா ஆமான் அவன் வலையில விழப்போகிறான். பின்வாங்கி நான் ஒரு நாள் போக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு காலம் உங்க வாழ்க்கையில பின்வாங்கிறாதீங்க, பின்மாற்றம் வந்துடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கவனிக்க முடியுது, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் ரட்சிப்பு இன்னைக்கு இல்லாததுனால ஜெபத்துல பின்மாற்றம், சபைக்கு வருவதில் பின்மாற்றம், அதே மாதிரி கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் பின்மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம். நல்ல கவனிக்கணும், பின்மாற்றமாய் வர 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 நம்ம அறியாமலேயே நாம் தேவனை விட்டு விலகி போகிறோம். நமக்குள்ள ஒரு முன்னேற்றம் உண்டாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, அந்த வசனம் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. 39. முக்கியமான, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களா இராமல், நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற நல்ல கவனிக்க. எப்படி, எது ஈடேற? ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிற. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கெட்டு போக பின்வாங்கிட கூடாது. அல்லேலூயா. இப்படி கூட எழுதிக்கோங்க, பின்வாங்கி போகிறவன் கெட்டு போவான், ஆனால் பின்வாங்காமல் முன்னோக்கி போகிறவன் ஆத்துமா ஈடேற விசுவாசிப்பான். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆத்துமா ஈடேற என்றால் எழுதி கொள்ளுங்கள், கம்ப்ளீட் பொசஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்துமா ஈடேறனா நீங்க முழுவதையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீங்க. அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, முழுவதையும் சுதந்திரிக்க போறோம். நீங்க பின்வாங்காம முன்னோக்கி மட்டும் நடந்து பாருங்களேன், நீங்க அறியாத காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் பின்வாங்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் சந்திப்பேன். அல்லேலூயா. என் விசுவாச ஓட்டத்துல நான் பின்னு வாங்க மாட்டேன், முன்னோக்கி நடந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா.
அங்க இருந்த எல்லோரும் பின்வாங்கினார்கள். அதனாலதான் என்னாகமம் 15 நீங்க வாசிக்கும் பொழுது 14 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார். பின்வாங்குகிறவர்களோடு கர்த்தர் இருக்க மாட்டார், விசுவாசத்தோடு முன்னேறுகிறவர்களோடு கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சத்தியத்தை எழுதிக்கோங்க. என்னாகமம் 14 அதிகாரம் 8 வாசிக்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை சொன்னது காலேப்பும் யோசுவாவும் சட்டை கிழிச்சு சொல்றாங்க ஜனங்களை பார்த்து, ஜனங்களே நீங்க இப்படி சொல்லாதீங்க, ஏனென்றால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் விளங்கிக்கோங்க, இந்த ஒரு சின்ன டீச்சிங் விளங்கிக்கோங்க. நீங்க கர்த்தர் மேல் வைக்கிற பிரியம் ஒரு லெவல், அவர் உங்க மேல பிரியம் வைக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். சில பேர் நான் ஸ்கூல்ல பார்த்துருக்கிறேன், ஸ்கூல்ல நாங்கள் லாஸ்ட் பெஞ்சு தான். எத்தனை பேர் லாஸ்ட் பெஞ்சு? ஹைட் படி விட்டாங்க. சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், எப்பவுமே வாத்தியார் பின்னாடியே என்ன செய்வான், ரொம்ப அப்படியே இவன் படிக்கிற மாதிரி என்ன செய்வான், அப்படியே போவான். பாருங்க பாருங்க சார், பாருங்க சார் நான் எழுதிட்டேன். அப்படி உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கும்போது கடைசியில் பார்த்தா அந்த வாத்தியார் பின்னாடி போகிறவன் அவனை என்ன ஆக்கிடுவார் வாத்தியார்? சொல்லுங்களேன், என்ன ஆக்குவார்? ஆமாம், நான் படிக்கும்போது, நான் படித்தேன் அந்த காலம்லாம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். வாத்தியார் அவனை என்ன செஞ்சிருவார்? லீடர் வைக்கிறோம். ஏன் லீடராக இருக்குவார்? அதுக்கு முன்னாடி வாத்தியார் என்ன பண்ணிடுவான்? பின்னாடியே போகிறது. நான் எதை பண்ணிட்டேன் சார், சார் தண்ணி வேணுமா சார், இந்த சார் டீ. இவன் என்ன இப்படி பயங்கரமான போறான் அப்படின்னு பார்த்தா, நீ தான்ப்பா அடுத்த லீடர். நான் சொல்றதை மறைமுகமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் உள்ள பாலிடிக்ஸ் அப்படிதான் நடக்குது. அல்லேலூயா. யார் ரொம்ப தாச்சா பண்றாங்களோ அவங்க என்ன செய்யணும்? இப்போ அவங்க மேல பிரியம் வச்சு அவர் என்ன பண்ணிடுவார்? உயர்த்திடுவார். கர்த்தர்கிட்ட அப்படி வேலைக்கு வராது. அல்லேலூயா. நம்ம பம்மிட்டோம், நம்ம அப்படியே நம்மளை வித்தியாசமா காட்டியும் கர்த்தர் மேல நம்ம பிரிய வைக்கிறது இல்ல. கர்த்தர் பிரிய வைக்கணும்னா அவர் விரும்புகிறபடி நடக்கிறவன் மேல அவர் பிரியமா இருப்பார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் நல்லா கவனிக்கணும், என்னதான் யோசுவாவும் காலேப்பும் விசுவாசமாய் பேசினாலும் ஒரு வார்த்தை அங்கே தொட்டது, கர்த்தர் பிரிய இருந்தாலும் உள்ள போக முடியும். அல்லேலூயா. நாம் பிரியமா இருக்கிறது ஒரு லெவல், அவர் என்மேல் பிரியமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருகிறார், யோவான் ஸ்நானகன் இடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து வரும் பொழுது வானம் அவருக்காய், சொல்லுங்களேன், வானம் அவருக்காய் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். இப்ப வானத்திலிருந்து, வானம் என்றால் பரலோகம், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரின் மேல் பிரியமாயிருக்கிற. அதுதான் பிதா அவர் மேல் பிரியமாயிருந்தது. இவர் சொல்லல நான் பிதாவை நேசிக்கிறேன், பிதா இவரின் மேல் அன்பாயிருக்கிறார். எவன் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாரோ நிச்சயமா அவனை சுதந்தரிக்க கர்த்தர் செய்வார். பாஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? உங்க மேல பிரியமா இருந்தா இந்த வருடத்துல, இந்த மாதத்துல சில காரியத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவார். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். என் மேல் அவர் பிரியமா இருக்கணும். அதுக்கு நான் அவரிடத்துல என்ன செய்யணும்? பிரியம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. உபாகமம் 10 அதிகாரம் 15 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. யாராவது வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து, அவர்களிடத்தில் பிரியம் யார் மேல வச்சார்? பிரியம் உங்கள் பிதாக்களின் மேல் பிரியம் வைத்து, அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏசப்பா கர்த்தர் சொல்றாரு, உங்க பிதாக்களின் மேல் பிரியம் வைத்ததுனால தான் உங்களை தெரிந்து கொண்டார். நான் ஒன்று சொல்றேன், புரிஞ்சவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா என் மேல உங்க மேல வச்ச அந்த நேசம், அதனாலதான் கரன்னு கையை பிடிச்சு உலகத்திற்கு போயிருந்த நம்ம பிடிச்சு உள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கும்படி. சில சாட்சிகளை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம். நான் ஒரு காலத்துல அங்க இருந்தேன், கர்த்தர் என்னை பிடிச்சு ரட்சித்தார்.
எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல நான் எங்கேயோ இருந்தேன், அடையாளம் தெரியாம நான் இருந்தேன், கர்த்தர் அடையாளப்படுத்தி இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா, இன்றைக்கு கர்த்தர் என் மேல் பிரியம் வைத்திருக்கிறாரா? ஆமென் சொல்லிட்டீங்க, ஸ்தோத்திரம். இப்ப என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்போ என் மேல் சந்தோஷமா இருக்கிறாரா? என்னை குறித்து கர்த்தர் இப்பொழுது சந்தோஷமா இருக்க? கேள்வி அதுதான். நீங்க சொல்லணும், விசுவாசத்தோட மட்டும் இல்ல, உண்மையா சொல்லணும், என் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். எங்க ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றது ஈஸிங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடுறது ஈஸி. ஒரு காடை பிடிச்சா நானும் பாடிடுவேன், நீங்களும் பாடிடலாம். ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லும் பொழுது அங்க இருந்து வரணுமே, ஐ லவ் யூ டூ. அல்லேலூயா. இப்பதான் எது முடிஞ்சிச்சு? இப்பதான் எது முடிஞ்சது? வேலண்டைன்ஸ், அப்படிதானே? ஆமா, நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? சில பேருக்கு ரொம்ப வருத்தம், கூட யாரும் நட்புக்கு கிடைக்கலன்னு ஒருத்தருக்கு என்ன செய்யுது? சில பேருக்கு வருத்தம். சில பேருக்கு துணை என்ன செய்யுது? வருத்தம். சில பேருக்கு இப்போ பார்ட்னர் கிடைச்சா அந்த பார்ட்னர் விலகி போயிருவாரோ அந்த வருத்தம். அல்லேலூயா. ரோஜாப்பூ கொடுக்கலாம், காடு கொடுக்கலாம், ஆனா ஒருத்தர் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் மட்டும் லவ் யூ சொல்றது இல்ல. நான் அன்பு கூறும் பொழுது அவரும் சொல்லணும், நான் உன்மேல் அன்பா இருக்கிறேன், நான் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை நேற்றுக்கு நைட் என்ன தொட்டது. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நாம போய் அதை சொந்தரிப்போம். அப்ப இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் நம்மேல் பிரியமா இருக்கும்படி நம்ம வாழணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா, சகோதரனை பார்த்து சகோதரன், அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா முதல்ல வாழுங்க. ரெண்டாவது யாருக்கு பிரியமா வாழுங்க? கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா வாழுங்க. அல்லேலூயா. அப்படி பிரியமா வாழ்ந்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். அல்லேலூயா. இல்லாட்டினா இன்னைக்கு கோபம் மூட்டிங்கன்னா நாளைக்கு சாப்பாடு எப்படி இருக்கும்? ஆமா, சாம்பார்ல எப்படி ஆயிரும்? ரசத்தை கலந்த மாதிரி ஆயிரும். இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு 2 கரண்டி கூட கிடைக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கணும். இன்னொரு வசனம் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, 2 சாமுவேல் 22:20வது வசனத்தை யாராவது வாசிங்க. 2 சாமுவேல் 22:20வது வசனத்தை வாசிக்கலாம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால், என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. எங்கள் மேல் அவர் பிரியமா இருந்தபடியினால எங்களை கொண்டு வந்த இடம் எந்த இடம்? எல்லாரும் சொல்லுங்க, ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க, சண்டே கிளாஸ் மாதிரி. விசாலமான. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, என்ன இடம்? விசாலமான. நீங்க சொல்லவே இல்லை தம்பி, கையை விரிப்பா. விசாலமான இடத்துல உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஒரு காலத்துல சாட்சியை கேட்டோமே, ஒரு காலத்துல ஒரு ஓலை ஷர்ட்ல இதே இடத்துல ஆராதிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அத போல அவர் நம்மேல் பிரியமா இருந்தால் விசாலமான இடத்திற்கு கொண்டு போவார். அல்ல வாக்குத்தத்த தேசம். இதே சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம். சங்கீதம் 147 10வது வசனம் 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 147 10 11 வாசிக்கலாம். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். மறுபடியும் சொல்லுங்க, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். 2 காரியம் செய்யணும். கர்த்தருக்கு பயப்படணும், அவர் கிருபைக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. 2 காரியம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படணும், இரண்டாவது அவர் கிருபைக்காக, கர்த்தருக்குடைய கிருபைக்காக காத்திருத்தல் என்றால் காலை வேளையிலேயே அவரை தேடணும். அல்லேலூயா. எப்பொழுது அவரை தேடணும்? இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுக்கு பயப்படுகிறதை விட கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் மாறணும். அப்படி இருந்தால் உங்க மேல யார் பிரியப்படுவார்? கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், அன்போட சொல்றேன், என்ன தெரியுமா? நீங்க சில காரியத்திற்கு ஜெபித்திருக்கவே மாட்டீங்க, உங்க மேல அவ்வளவு நேசம் வச்சதுனால அவரே எல்லாமே வாங்கி கொடுத்துருவார். அப்படிதானே? அல்லேலூயா. சில பிள்ளைங்களை, சில பெற்றோர்கள் சில பிள்ளைங்கள்ட்ட சொல்லாம சில பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை பென்சில் கேட்பான், பேனான்னு கேட்பான். ஆனா அவன் கேட்காத பொருளை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிறது தான் அவர்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பிரியம்.
அப்படின்னா தேவன் கிருபையாய் நம்ம கொடுக்கிற காரியம் என்னன்னா, அவர் அவர் நம்மேல் பிரியமுள்ளவரா இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 62:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் காலேப்பின் மேல அவர் பிரியமா இருந்ததுனால காலேப்பும் அவன் சந்ததியும் அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லணும் அல்லேலூயா? அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. என்னாகமம் 15:14 கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தார், அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு அவர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. 9வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனம். அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. நம்ம மேல ஒரு நிழல் இருக்கு, அது உன்னதமானவருடைய ஒரு நிழல். அல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்றதை கவனிச்சிங்களா? நாம் போயிட்டு வந்த அந்த தேசத்தை இனி சுதந்தரிக்கிற தேசமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லி ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதல் காரியம் என்ன படிச்சோம்? நாம் பின்வாங்க கூடாது. 2வது அவருக்கு பிரியமான வாழ்வு. 3வது என்ன தெரியுமா? பிழையற்ற வாழ்வு வாழணும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் விடாய்த்து போயிருக்கிற நம்முடைய வாழ்வை கர்த்தர் வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிக்க கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் நேற்றைக்கு ஜெபம் பண்ணும்பொழுது இப்படிதான் ஜெபம் பண்ணேன். இதுவரைக்கும் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், சொன்னோம், பிரசங்கித்தோம். இனி வருகிற நாட்கள் அதை சுதந்திரிக்கிற நாட்களுக்குள் கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாங்க கேட்டதை எங்க கண்களால பார்க்கணும். அல்லேலூயா. எழுப்புதலை பார்க்கணும் விரும்புறவங்க ஒரு நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் எழுப்புதெல்லாம் வரட்ட ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு பாடிடாதீங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு பாட்டு உண்டுல, என்னை எடுத்துக்கொள்ளும் ஓடி என்னை இழுத்துக்கொள்ளுமா, என்னை இழுத்து கொண்டுருங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, என்னை கொண்டு போயிருங்கன்னு கேட்டுறாதீங்க. இப்ப என்ன சொல்லணும்? என்னை குறித்த முடிய சித்தம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு, ஷார்ட்டா சொல்லிடுறேன். பிழையற்ற வாழ்வு என்றால் என்னாகமம் 14:11 வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு மோசையோடு பேசினார். என்ன தெரியுமா? உங்க 2 பேரை போல இவங்க பேசலையே. இவங்க எல்லாரும் எப்படி பேசினார்கள் என்றால், நான் ஷார்ட்டா எழுதியிருக்கிறேன், நீங்க வீட்டை போய் படிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாரும் கர்த்தரை எப்படி வருத்தப்படுத்தினார்கள்? முதல்ல கோபம் மூட்டினார்கள், 2வது விசுவாசியாமல் போனார்கள், 3வது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, 4வது இயேசுவை பரீட்சை பார்த்தார்கள், 5வது முறுமுறுத்தார்கள், 6வது அசட்டை பண்ணினார்கள், 7வது கர்த்தரின் கட்டளையை மீறினார்கள். இது எல்லாமே அதே அதிகாரத்தில் இருக்கு. முறுமுறுப்பு என்னாகமம் 14 போடப்பட்டிருக்கு, 27வது வசனம். அதுக்கப்புறம் அசட்டை என்னாகமம் 14:31. கர்த்தரின் கட்டளையை மீறினது என்ன தெரியுமா? என்னாகமம் 14:41வது வசனம். இது கர்த்தர் அவர்கள் மேல ரொம்ப கோபமாக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லேலூயா. நாம எப்பொழுதுமே அவரை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னாகமம் 14:23-24 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? மொத்த ஸ்பைஸ் அனுப்புன எத்தனை பேர்? உள்ள வேவ் பக்கம் அனுப்ப எத்தனை பேர்? 12 பேர். உள்ள எத்தனை நாள் இருந்தாங்க? 40 days. அப்படிதானே? ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 12 பேர்ல திரும்ப பார்த்துட்டு வெளியே வந்ததுல அந்த எக்ஸ்ட்ரா 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்களா, அவங்க 2 பேர் உள்ளே போலையா. அடுத்து அல்லேலூயா. துக்ககரமான செய்தி என்ன தெரியுமா? எல்லாரும் சத்தியத்தை நல்ல கவனிங்க. உள்ள போய் மட்டும் தான் செய்ய முடிஞ்சது, அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியல. ஆனால் 2 பேர்
போகிறது மட்டும் இல்ல, காலங்காலமாய் அதை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இன்னைக்கு போயிட்டு வருகிற ஒரு வாக்குத்தத்தமாய் அல்ல, கனியை பார்க்கிறதா அல்ல, அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு ஆத்துமாவை கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் விடாய்த்த ஆத்துமாவை அவர் சம்பூரணமாய் மாற்ற போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தொய்ந்த ஆத்துமாவை அவர் நிரப்ப போகிறார். நான் 10 பேரோட 11வது நபரா இல்ல, நான் 2 பேரா இருந்தாலும் வித்தியாசமாய் நான் பேசணும். அல்லேலூயா. விசுவாசத்தை நான் பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். உத்தமம் ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவது விசுவாசம். இதுதான் சுதந்திரத்தை நமக்கு தரும். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். முதல் காரியம் என்ன? பின்வாங்குதல் வேண்டாம். 2வது என்னது? பிரியமான வாழ்வு, கர்த்தருக்கு பிரியமா வாழணும். 3வது ஒரு பிழையற்ற வாழ்வு வாழும் பொழுது இனி ஏத்தியர் இருக்கலாம், எமோரியர் இருக்கலாம், எபூசியர் இருக்கலாம், அமலேக்கியர்கள் இருக்கலாம், எல்லாரும் ஜெயண்ட் போல இருக்கலாம். நீங்க போனா அவங்க விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வர மாட்டுங்க. ஏன்னா நீங்க எங்க தெரியுமா? அவங்க அந்த தேசத்துல ஏற்கனவே இருந்தவங்க. நீங்க கடல் கடந்து பல பிரச்சனைகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, பல சாட்சிகளை கொண்டு இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் அங்கே கொண்டு சேர்க்கதான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப வருத்தமான காரியம் என்ன தெரியுமா? கடைசியில எல்லை கோட்டில் வந்துட்டு அவன் சொல்றான் எகிப்துக்கு போகணும்னு சொல்றான். இப்படி யாரும் சொல்லிடாதீங்க. கடைசி வரைக்கும் வந்து பரலோகத்துக்கு போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த நாட்களில் ஒரு செய்தியை நான் கேட்டுட்டு இருந்தேன். என் உள்ள ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது. அந்த போதகர் சொன்னார், நிலநடுக்கங்கள் இப்போ தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலநடுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் வருவது எதற்காகனா, சீக்கிரத்தில் ஒரு பெரிய 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. பூமியானது நேர்கோடுக்கு நேராய் வரப்போகுது. கர்த்தர் முதல்ல எப்படி உலகத்தை உண்டாக்குனாரோ அப்படி சீக்கிரம் வரப்போகிறதுனால தான் நிலநடுக்கம் வந்துட்டு இருக்கு இப்போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சீக்கிரத்தில் வர போறதுனால அந்த 1000 வருட அரசாட்சியில அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அதிலே இருப்பார்கள். நான் ஒன்று சொல்றேன், இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமி அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிரிக்கெட் பால் மாதிரி தான் இருக்கு இந்த பூமி. ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சி அவரோடு கூட நித்தியமாய் வாழுவது. இங்கே காணான் நமக்கு ஒரு நித்திய ஜீவன். இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்க விரும்புகிறார். எல்லாரும் முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசின கிருபைகளுக்காய், கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் இந்த மதிய நேரத்தில், இந்த காலை வேளையில் எல்லாருமே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆவியானவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர், விடாய்த்து போனவனே, உனக்கு அருகிலே ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருகிலே கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். நமக்கு தூரமாய் அல்ல, நமக்கு அருகே கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு கால் பின்வாங்க கூடாதப்பா. ஒரு கால் நான் பின்வாங்க கூடாதப்பா. நான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற வார்த்தையின்படியாக எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகும்படிக்காக எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் என்னில் பெருகும்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறீர். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அவர் என்மேல் பிரியமாயிருக்க வேண்டும். நான் ஒரு காலம் பிழையற்றவனாய் வாழக்கூடாது. நான் அவருக்கு விரோதமாய் கோபமூட்டுகிறவனாய் அல்ல, அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு கிருபை தந்தபடியினால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்ய போகிறபடியினால் கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சிலுவையின் முன்னால், உலகமென் பின்னால். சிலுவையின் முன்னால், உலகமென் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுவோம், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால்
கடைசியாக சொல்லுமா, சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இந்த வார்த்தைக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. முடிஞ்சவங்க எல்லாரும் கடைசி அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் சமூகத்தில் நம்மை சமர்ப்பிக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி, அப்பா பின்வாங்க கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சுக்கோங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நாங்க இந்த வாக்கு தத்தத்தை கிட்ட நெருங்கிட்டோம். எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க போறீங்க. நாங்க பின்வாங்கிட கூடாதப்பா. நாங்க முன்னோக்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்க மேல பிரியமுள்ளவராக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் நாங்க வாழணும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்வை தாங்க. ஒரு பிழையற்ற வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த தேசத்தை நாங்க சுதந்தரிக்கும்படி கிருபை தாங்க. அந்த பட்டணத்தை சுதந்தரிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த 10 பேரை போல அல்ல, அந்த 2 பேர் சொன்ன வார்த்தையை போல நாம் எளிதாய் அதை ஜெயித்து கொள்ளலாம். நாம் எளிதாய் அதை ஜெயிக்கலாம். இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கடினமாய் இருக்கிறதோ அதை அவர்கள் எளிதாய் ஜெயிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் அதை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோட அனுப்புங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. குறிப்பாக இந்த வெயிலின் கொடுமைகளை மாற்றி நல்ல ஒரு மழை தந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை பலவான்களாய் மாற்றுங்க. போக்கையிலும் வருகையிலும் உம்முடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் காவலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கூடவே இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.